ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ரசிகன். நம்ம இன்னைக்கு மூவியில் பார்க்க போகிற படம் இப்போ தேட்டர்ஸில் தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருக்க ஹாலிவுட் படம். படத்தோட நேம் லீ குரோனின்ஸ் த மம்மி. இது ஒரு சூப்பர் நேச்சுரல் ஹாரர் த்ரில்லர் படம். ஆக்சுவலாக த மம்மி ஃப்ரான்சைஸ் ரொம்ப ஃபேமஸான ஃப்ரான்சைஸ். அதில் ரிலீஸ் ஆன படங்கள்லாம் 90s கிட்டுக்கு ரொம்ப பிடிச்ச படம். அந்த டைமில் மிகப்பெரிய சக்ஸஸ் ஆன படமும் கூட. அந்த ஃப்ரான்சைஸை மறுபடியும் டாம் க்ரூஸை வச்சு ரீபூட் பண்ணாங்க. பட் அந்த படம் பெருசாக சக்ஸஸ் ஆகாமல் டோட்டலாக ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஆஃப்டர் லாங் கேப்புக்கு அப்புறம் மறுபடியும் மம்மி படத்தை ரீபூட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க லீ குரோனின் அவரோட டைரக்ஷன்ல. இந்த படம் எப்படி இருந்துச்சு, இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நான் எப்போதும் ரெக்வஸ்ட் பண்ற மாதிரி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, ஹீரோ எகிப்துல தன்னோட ஃபேமிலியோட இருக்காரு. அங்க டிவி ரிப்போர்ட்டரா வந்துட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன். அவரோட லைஃப் ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருக்கு. அவருக்கு எப்படியாவது யூஎஸ்ல ஜாப் கிடைக்கணும், அங்க ஜாப் போகணும் அப்படிங்கிற மாரி ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. சந்தோஷமா போயிட்டு இருக்க அவரோட லைஃப்ல சடனா ஒரு பிரச்சனை வருது. அதாவது அவரோட பொண்ணு காணாம போயிடுறாங்க. காணாம போன பொண்ணை ரொம்ப தேடி ட்ரை பண்றாரு, பட் கிடைக்கவே இல்லை. ஆஃப்டர் லாங் கேப், அதாவது 8 வருஷம் கழிச்சு ஹீரோவுக்கு ஒரு கால் வருது. அவரு மெக்சிகோல இருக்காரு. அந்த கால்ல காணாம போன உங்க பொண்ணு கிடைச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஹீரோ சந்தோஷமாயி தன்னோட ஒய்ஃபோட பொண்ணை பார்க்க போறாரு. பொண்ணை போய் பார்த்தா ரொம்ப கொடூரமா இருக்காங்க. 8 வருஷமா அவங்க ஒரு மோசமான சூழ்நிலையில இருந்திருக்காங்க. இதனால கொடூரமா இருந்தாலும் தன்னோட பொண்ணை தான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாரி ஹீரோ ஹீரோயின் இவங்க 2 பேரும் சேர்ந்து பொண்ணை கூட்டிட்டு வந்துடுறாங்க. கூட்டிட்டு வந்த பிறகு அவங்களோட வீட்டுல அந்த பொண்ணுனால அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் லீ குரோனின்ஸ் த மம்மி. இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா, இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் இந்த படத்தோட மிகப்பெரிய பலமா எனக்கு பட்டுச்சு. ஒளிப்பதிவு, பேக்ரவுண்ட் மியூசிக், எடிட்டிங், விஎஃப்எக்ஸ், சவுண்ட் எஃபெக்ட்னு எல்லா விஷயங்களையும் பக்காவா பண்ணியிருக்காங்க. குறிப்பா இந்த படத்தோட மேக்கப் டிபார்ட்மெண்ட் டீமை கண்டிப்பா பாராட்டணும். எக்ஸ்ட்ராடினரியா பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், படத்தில் நடிச்சவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நீட்டா தான் இருந்துச்சு. எல்லாரும் அவங்கவுங்களுக்கு கொடுத்த கேரக்டரை நல்லாவே ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தோட ஸ்டோரி அவுட்லைன் அப்புறம் ஸ்கிரீன் பிளே பத்தி சொல்லணும்னா, ஸ்டோரி அவுட்லைன் நம்ம பார்த்து பழகின பழைய ஸ்டோரி அவுட்லைன் தான். நெக்ஸ்ட், ஸ்கிரீன் பிளே பத்தி சொல்லணும்னா, லாஸ்ட் 20 மினிட்ஸ் படத்தோட ஸ்கிரீன் பிளே பயங்கர பரபரப்பா இருந்துச்சு, சுவாரஸ்யமா இருந்துச்சு. அதை தாண்டி படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து ஸ்லோவா தான் படம் மூவ் ஆகுது. பெருசா சுவாரஸ்யமான சீன்ஸ்லாம் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமா தான் ஹாரர் எலமெண்ட்ஸை உள்ளார கொண்டு வராங்க. பட் அந்த ஹாரர் எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறது வேற மாதிரி இருக்கு. ஏன்னா அது ஒரு பாடி ஹாரர் த்ரில்லர் படத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த படத்தை கொண்டு போயிருக்காங்க. இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே கொண்டு போயிருக்காங்க. அருவருப்பான சீன்ஸு, முகம் சுளிக்கிற மாரி சீன்ஸு, அந்த மாதிரி தான் படம் ஃபுல் அண்ட் ஃபுல் போயிட்டு இருக்கு. இடையில தான் ஹாரர் எலமெண்ட்ஸ் இருக்கு. இந்த அருவருப்பான சீன்ஸை வச்சு இவங்க ஹாரர் எஃபெக்டை கொண்டு வர ட்ரை பண்ணியிருக்காங்க. அது எனக்கு பெருசா ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. ஓவராலா சொல்லணும்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள், படத்தில் நடிச்சவங்களோட பெர்ஃபார்மன்ஸ், இது ரெண்டும் நல்லா இருந்துச்சு. பட் இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே பெருசா ஒர்க் அவுட் ஆகல. காரணம், த மம்மி அப்படிங்கிற நேமை ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. த மம்மி அந்த படத்தை பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களும் அந்த படத்துல இருக்கும். அட்வென்ச்சர், ஆக்ஷன், ஹாரர்னு எல்லா விஷயங்களையும் பக்காவா மிக்ஸ்அப் பண்ணி அந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த பேரை மட்டும் இவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பாடி ஹாரர் த்ரில்லர் படமா ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இது பெருசா எனக்கு ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. உங்களுக்கு பாடி ஹாரர் த்ரில்லர் படங்கள்லாம் பிடிக்கும்னா நீங்க இந்த படத்தை ட்ரை பண்ணலாம். இந்த படம் அடல்ட்ஸ் ஒன்லி படம். ஏன்னா அருவருப்பான சீன்ஸ், கொடூரமான சீன்ஸ்லாம் இந்த படத்துல இருக்கு. ஸோ இந்த படம் எல்லாருக்குமான படம் இல்லை. இந்த படம் இப்போ தேட்டர்ஸ்ல தமிழ் டப்பிங்லேயே ஓடிட்டு இருக்கு. ஸோ என்னோட ரிவ்யூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க, இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு. லீ குரோனின்ஸ் த மம்மி படத்தை பற்றிய கருத்து இதுதான் என்னோடது. அடுத்த வீடியோவில் இன்னொரு படத்தோட ரிவ்யூவோட சந்திப்போம். பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ.